எல்லோருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்கும் தீபாவளி கிஃப்டா இந்தியன் மார்க்கெட் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி 400 பாயிண்ட் வந்து நாளைக்கு கேப் அப் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அட் ப்ரெசன்ட் கிஃப்ட் நிஃப்டி 393 பாயிண்ட் வந்து ஹையர்ல இன்டர்நேஷனல் லெவல்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு ஒரு 400 பாயிண்ட் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் இந்தியா யூஎஸ் ட்ரேடு டீல் இந்த வாரம் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் 90லேருந்து 95% வந்து இருக்கு. ஸோ இதுக்கு முக்கியமான ரீசன் இந்தியா வந்து ரஷ்யாட்ட இருந்து ஆயில் பர்ச்சேஸ்ல இருந்து யூஎஸ்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ண போறாங்க. நம்ம லாஸ்ட் வீக்கே பார்த்துட்டோம், கிட்டத்தட்ட 14 to 15 மில்லியன் யூஎஸ் டாலர் அளவுக்கு யூஎஸ் எனர்ஜியை வந்து இந்தியா பை பண்றதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரேடு டீல் மோஸ்ட் ப்ராபப்ளி கம்ப்ளீட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபைன். ஸோ இதனால எந்த செக்டார் மோஸ்ட்லி பெனிஃபிட் அடைய போகுது, நிஃப்டினுடைய டெக்னிக்கல் லெவல்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அரௌண்ட் 400 பாயிண்ட்ஸ் இருக்கு. நீங்க நிஃப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ஹை, அதாவது 26,280ங்கிறது ப்ரீவியஸ் ஹை. இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஃபால் ஆனதை லைக் வந்து டெக்னிக்கலாக போட்டு பாருங்க. ட்ரெடிஷ்னல் வேலையே இது வந்து லைக் வந்து ஒரு கப் அண்ட் ஹேண்டில் மாதிரி ஃபார்ம் ஆகுதா. ப்ரீவியஸாக இருந்த இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கும் ட்ரெடிஷ்னல் வேலையை நீங்கள் போட்டு பாருங்க. அப்போ 26,300ங்கிறது வந்து ஒரு குரூஷியலான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகே, ஸோ இதுக்கு மேலே ட்ரேட் ஆகும்போது நிஃப்டி அடுத்த லெவல் செட் ஆஃப் லெவலுக்கு வந்து போக போகுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி ரவுண்ட் பாட்டம், அதாவது கப் அண்ட் ஹேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆகும்போது, அப்சைட்ல வந்து பிரேக் அவுட் ஆகும்போது அட்லீஸ்ட் ஒரு வாரமாவது, ஒரு வீக்லி கேண்டிலாவது இதுக்கு எபோல க்ளோஸ் ஆகணும். அதாவது 26,300க்கு மேல ஒரு வாரம் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஹியூஜ் அப்சைடு பொட்டன்ஷியல் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னாக்கா 26,400, 29,000 வரைக்கும் ஃபர்தரா அப்சைட் ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அடுத்து வரக்கூடிய 1 இயர்லேருந்து 1.5 இயர்ஸ் வரைக்கும் இந்த பொட்டன்ஷியல் டார்கெட் வந்து ரீச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 29,000ங்கிறது வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். பேஸ்ட் ஆன் இந்த ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் பிரேக் அவுட்ல நிஃப்டி மூவ் ஆச்சு அப்படின்னாக்கா, அதாவது 26,150 இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். 25,150ங்கிறது ஒரு குரூஷியலான லெவலா இருந்தது இந்த ஜோன்ல. கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 டைம்ஸ் இந்த ஜோன்ல இருக்கும்போது நம்ம பார்த்தோம். 3 to 4 டைம்ஸுக்கு மேல கரெக்டா 25,000, 25,050, 25,150 டச் பண்ணிட்டு மார்க்கெட் ஃபால் ஆச்சு. இப்போ அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிட்டு இந்த ரேலி ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இதே போல ஒரு பிரேக் அவுட் 26,200, 26,250க்கு மேல ஒரு க்ளோசிங், வீக்லி க்ளோசிங் நடந்தது அப்படின்னாலே ஸ்ட்ராங்கான கப் அண்ட் ஹேண்டில் பிரேக் அவுட் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஃபர்தரா 29,000 வரைக்கும் வித்தின் ஒரு 1.5 இயர்ஸ்ல அப்சைடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஃபைன். இதுல செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பேங்கிங் செக்டார். இந்த பேங்கிங் செக்டார் தான் இந்த ரேலியவே ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணது. நிஃப்டி சென்செக்ஸ் சைட்வேஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது பேங்க் நிஃப்டி தான் கரெக்டா இந்த சப்போர்ட் எடுத்து அப்சைடு பிரேக் அவுட் ஆயிட்டு இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனும் அப்சைடு வந்து ரைஸ் ஆயிருக்கு. இந்த ரேலி வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 58,700, 59,000ங்கிறது வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி கேப் அப் ஆகும்போது 58,700ங்கிறது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். இதனுடைய டார்கெட், இந்த பிரேக் அவுட்டுக்கு உண்டான டார்கெட் வந்து எக்ஸாக்டா 59,000ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். பேங்க் நிஃப்டி, பிஎஸ்யூ பேங்க்ஸ், பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுக்கு அடுத்து முக்கியமா கவனிக்க வேண்டியது எஃப்எம்சிஜி செக்டார் தான். பிகாஸ் எஃப்எம்சிஜி செக்டார் வந்து பாஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 3 மந்தாவே சைட்வேஸ் மார்க்கெட்ல தான் இருந்தது. எப்படி வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்ல ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்ட்ராங்கா ரேலி ஆயிருக்கு, அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க எஃப்எம்சிஜி செக்டார் இதே மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல தான் ட்ரேட் ஆகுது. பாருங்க, இந்த இடத்துல ஃபார்மேஷன் வந்து அகைன் மார்க்கெட் வந்து இப்போ ரைட் நோ ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனோட பிரேக் அவுட் லெவல்ல நிக்குது.
ஓகே, ஸோ எஃப்எம்சிஜி செக்டாரை பொறுத்தளவுக்கு 57,230 நெஸ்ட்லே, டாபர் இந்தியா, இந்த மாதிரி ஹிந்துஸ்தான் யூனிலிவர், இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்கா அப்சைடு பொட்டன்ஷியல், டாடா கன்சியூமர் ப்ராடக்ட் இது எல்லாமே 57,000, இந்த இண்டெக்ஸை வந்து நோட் பண்ணிக்கோங்க. 57,200, 57,300 இந்த ரீஜன்ல ஒரு வாரம் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னாலே ஸ்ட்ராங்கான ரேலி அடுத்த ஒரு 3 மந்த்துக்கு இருக்குது. ஆல் டைம் ஹையையும் டச் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு எஃப்எம்சிஜி செக்டர். பிகாஸ் இந்த ஃபால்க்கு நிஃப்டி எப்படி ஃபால் ஆச்சு அதே ஃபால் தான் எஃப்எம்சிஜி ஃபால் ஆயிருக்கு. பிகாஸ் ஆஃப் இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் வந்து இஷ்யூ, டேரிஃப் இஷ்யூனால. இந்த ட்ரேட் டீல் வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அவங்க இந்த 50% அந்த டேரிஃபையும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா எஃப்எம்சிஜிக்கு இது ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் கிளாஸ் நவம்பர் 3 இருந்து நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகும். 1 டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து நவம்பர் 9 வந்து நெக்ஸ்ட் மந்த் இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே உள்ள லிங்க்ல, டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, க்ரூட் ஆயிலினுடைய ப்ரைஸ் வந்து டிராஸ்டிக்காகவே நல்லாவே ஃபால் ஆயிருக்கு. அரௌண்ட் 5,000 கிட்ட ட்ரேட் ஆகுது. 5,700 இருந்து 5,000 வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. ஸோ இது வந்து க்ரூட் ஆயில் ரிலேட்டடான எஸ்பெஷலி இந்த பேங்க்ஸ், டயர் மேக் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்க்கு எல்லாமே ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். பிகாஸ் அவங்களுக்கு வந்து ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து குறையுது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸில் செகண்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஃபைன். இதுக்கடுத்து க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். க்ரூடை பொறுத்தளவுக்கு நமக்கு ப்ரீவியஸாக இருக்குது. இதுக்கடுத்து க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் அண்ட் கோல்டு வந்து பார்ப்போம். கமாடிட்டி மார்க்கெட்டில் க்ரூடு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 5,000 இருந்து 4,800 இது வந்து ஒரு க்ரூஷியலான சப்போர்ட்டு. இங்கிருந்து மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆகும். அப்சைட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 5,400. இன்பிட்வீன்குள்ள தான் ட்ரேடு வந்து நடக்க போகுது. பிகாஸ் பொசிஷனலா இந்த இடத்துல டபுள் பாட்டம் ஜோன்ல இருக்குது. மேக்சிமம் இறங்கினா கூட 4,800 இந்த ஜோன், 4,850 இந்த ஜோன்ல இருந்து மார்க்கெட் திரும்பும். இதுதான் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ க்ரூட் ஆயில் வந்து மார்க்கெட் ரைஸ் ஆகுது. பிகாஸ் ரஷ்யாவுடைய ஆயில் வந்து இதுக்கு முன்னாடி இந்தியா வந்து டிராஸ்டிக்காக பை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ரஷ்யாவுடைய ஆயில் வந்து உள்ள மார்க்கெட்டுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு வர்றது ஸ்டாப் ஆயிருக்கு. அதனால க்ரூட் ஆயிலுடைய ப்ரைஸு ரைஸ் தான் ஆகும் ஃபர்தரா. ஓகே, 5,400ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதுக்கு அடுத்து நேச்சுரல் கேஸ். நம்ம லாஸ்ட் வீக் வந்து எத்தனை பேர் நம்ம வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். லாஸ்ட் வீக்கு நேச்சுரல் கேஸ் சொல்லும் போது நான் கிளியராக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தேன். நேச்சுரல் கேஸ் வந்து இந்த லோவில் இருக்கும்போது, அதாவது 260 இந்த ஜோனில் இருக்கும்போது சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து 300 வரைக்கும் போகும். இம்மீடியட்டாக பை பண்ணாமல் நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் பை பண்ணுங்க. ஏன் ஒரு கிளிப்பு வந்து நான் இதில் காட்டுறேன். லாஸ்ட் வீக் வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு 5 நாளைக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். நேச்சுரல் கேஸ் பாருங்கள், கரெக்டாக இந்த சி பாயிண்ட் சப்போர்ட் எடுத்து மேலே ரைஸ் ஆகுது. நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு பொசிஷனலாக பை சைடில் வந்துடுங்க. ஒரு 1 வீக் வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி பை சைடில் இருங்க. ஏன்னா சைட்வேஸ் மார்க்கெட்டு ஒரு 5 நாள்லேருந்து 6 நாள் வரைக்கும் ஃபால் ஆகுது. எகெயின் வந்து கண்டிப்பாக இது வந்து ரைஸ் ஆகும். திரும்பியும் நேச்சுரல் கேஸ் வந்து இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு மினிமம் 298 300 வரைக்கும் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ ரைட் நோ 269 இருந்து ட்ரேட், 269 இருந்து 300 வரைக்கும் அப்சைடில் வந்து டார்கெட்டு. இப்போ என்ன ட்ரேட் ஆகுது பாருங்கள், 307 ரூபாயில் ட்ரேட் ஆகுதா. நம்ம சொன்னது வந்து 269 ரூபா ட்ரேட் ஆகும்போது போஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ 300 ருபீஸில் வந்து ட்ரேட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல எல்லாருமே பை சைடில் இருப்பாங்க. பட் ஆனால் ரைட் நோ ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனில் ட்ரேட் ஆகுது. இந்த இடத்துல வந்து ஃப்ரெஷ்ஷாக லாங் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. டபுள் டாப் ஜோன்லேயும் இருக்குது. அதனால் ஃப்ரெஷ்ஷாக லாங் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். சப்போஸ் யாராவது எடுத்துருந்தீங்கன்னா, கால் ஆப்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு. அதே போல் கோல்டு வந்து டிராஸ்டிக்காக மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது. கோல்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேலி வந்து இங்கேருந்து வரக்கூடிய இந்த ட்ரெண்டு, இதனுடைய சப்போர்ட் வந்து 1,20,000 ரூபாய். ஓகே, இந்த
ஃபர்தரா இந்த 1,20,000 இருந்து அப்சைட்ல வந்து திரும்பணும். ஏன்னா மார்க்கெட் வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து திரும்புது. 1,30,000 வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இங்க இருந்து திரும்புது. ஃபர்தரா இந்த பாயிண்ட் அதாவது 1,20,000 இருந்து திருப்பியும் அப்சைடு பவுன்ஸ் ஆகணும். சப்போஸ் மினிமம் 1,20,020க்கு பிலோல ஒரு வீக்லி கேண்டில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா மட்டுமே ஃபர்தரா வந்து மார்க்கெட் ஃபால் ஆகும். 1,20,000 வந்து நமக்கு பெஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும் கோல்டை பொறுத்தளவுக்கு. ஃபைன். ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 26,400 நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அதே போல பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 59,000 வந்து பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். 58,700 நெக்ஸ்ட் கேப் அப் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். மோஸ்ட் ப்ராபபிளி நாளைக்கு வந்து ஒரு 350 பாயிண்ட்ஸ்ல இருந்து 400 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.